ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மோதலும் காதலும் கிளைமேக்ஸ் வரப்போகுதா? இந்த இது நேத்திக்கு ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. அக்கா நீங்களாச்சும் போஸ்ட் பண்ணுங்கள், மோதலும் காதலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லியுமே சீரியல் பார்த்துருவேன், நானுமே ஃபீல் பண்ணேன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க கேட்டதுக்கப்புறம் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டை கேட்டிருந்தேன். அவங்களுமே முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. டிஆர்பி 2-3 முறை அப்டேட் பண்ணப்பெல்லாம் டிஆர்பியில் ரொம்பவே லோவாக இருக்குது. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் நம்ம மோதலும் காதலும் இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் சீரியல் நிலைக்கும், இல்லைனா சீரியல் முடிச்சு விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி சீரியல் டக்குன்னு முடிவுக்கு வந்துருச்சு. ஃபாஸ்ட்டான ஒரு மூவிங். இன்றைக்கி சீரியல் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மிரு திருந்திட்டாங்க. அதே மாதிரி ஆதி இன்னும் திருந்தலை. ஆனால் 2 கதைக்களம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. இதில் எது நடக்க போகுதுன்னு தெரியல. மோதலும் காதலும் பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியலோட ரீமேக். ஆனால் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் இவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு மகனோட என்ட்ரி இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் அப்படியே சீரியல் முடிக்கிற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நேற்றுக்கு ஒரு போஸ்ட், எஸ்எஸ்சி ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி டைம் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்வதி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடா எஸ்எஸ்சி அப்படின்னு போட்டிருக்காங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போல் இருக்குது. நேற்றுக்கு ஸ்டோரி அப்புறம் இவங்களோட இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் பார்த்த உடனே சம்திங் ஒரு முடிவுக்கு வரா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கெஸ் பண்ணேன். அதே மாதிரி ஒரு சிலரும் சொல்லியிருந்தாங்க. பயங்கரமாக தூங்காமல் கொள்ளாமல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்கு நம்ம அஸ்வதி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வீக்ஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி ஒரு பக்கமாக முடிவுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆதி ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னும் போது இங்கே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டோரி முடிகிறது தான். மேபி நெக்ஸ்ட் வீக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.